لقد كان في يوسف وإخاء سكون واو فتح تاء كسر هائط للسائلين. நிச்சயமாக யூசுஃபிலும் அவரது சகோதரர்களிலும் உண்மையே தேடுவோருக்கு பல அத்தாட்சிகள் உள்ளன. குர்ஆன் யூசுப் 12 வசனம் 7. சகோதரர்களின் பொறாமை மற்றும் சதி. யூசுப்பின் சகோதரர்கள் தங்கள் தந்தை தம்மீது வைத்திருந்த பாசத்தை விட யூசுப் மற்றும் அவரது தம்பி பின்யாமின் மீது அதிகம் பாசம் வைத்திருந்ததால் அவர்கள் பொறாமைப்பட்டனர். அவர்கள் யூசுஃபுக்கு எதிராக சதி செய்து அவரை கொன்றுவிடுவதற்கோ அல்லது வெகு தொலைவில் உள்ள ஒரு நிலத்தில் அவரை தூக்கி எறிவதற்கோ ஆலோசனை செய்தனர். பின்னர் அவர்களில் ஒரு சகோதரர் யூசுஃபை ஒரு கிணற்றில் வீசி விடுமாறு யோசனை கூறினார். ஏனெனில் அவ்வாறு செய்தால் அவ்வழியாகச் செல்லும் சில பயணிகள் அவரைக் கண்டெடுத்துச் செல்வார்கள் என கூறினார். إذ قالوا ليوسف وأخوه أحب إلى أبينا منا ونحن عصبة إن أبانا لفي ضل مبين. நிச்சயமாக யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம் தந்தைக்கு நம்மை விட மிகவும் பிரியமானவர்கள். நாம் ஒரு பலமான கூட்டமாக இருந்தும் அவர் நம்மை மதிக்கவில்லை. நிச்சயமாக நம் தந்தை பகிரங்கமான ஒரு வழிகேட்டில் இருக்கிறார் என்று அவர்கள் கூறினர். குர்ஆன் யூசுப் 12 வசனம் 8. தமது தந்தை யூசுப் மற்றும் அவரது தம்பி பின்யாமின் மீது வைத்திருந்த சிறப்பு பாசத்தால் ஏற்கெனவே பொறாமை கொண்டிருந்த சகோதரர்கள் யூசுஃபை எப்படியாவது ஒழித்துக்கட்ட சதி செய்தனர். அவர்கள் தங்கள் தந்தையிடம் சென்று யூசுஃபை தங்களுடன் விளையாடவும் மந்தைகளை மேய்க்கவும் அழைத்துச் செல்ல அனுமதி கேட்டனர். தங்கள் கவனக்குறைவாக இருக்கும்போது ஒரு ஓநாய் யூசுஃபை தாக்கக்கூடும் என்று அஞ்சி யாகூப் தயங்கினார். தனது அச்சத்தை பொருட்படுத்தாமல் யூசுஃபை பாதுகாப்பதாக அவர்கள் உறுதியளித்த பின்னர் அவர் அவர்களைச் செல்ல அனுமதித்தார்.